வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் என்னது பார்க்க போகிறோன்னா, அதாவது ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து குடும்பமாக எங்கேயாவது டூர் போகலாம் அப்படின்னு நினச்சோம். பிறகு மழைலாம் லேசாக பெய்துக்கிட்டு இருந்தோடனே சரி ஒரு இடம் போக வேண்டாம், வீட்டிலேயே நம்ம எல்லோரும் சேர்ந்து சமைச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா போட்டு எல்லாருமே வீட்டிலே சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இது என் மகா வீட்டில் தான் வச்சு எல்லாருமே சமையல் பண்ணி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. என் சின்ன தம்பியும் தங்கச்சியும் தான் பிரியாணி ரெடி பண்ணது. இப்போது அதுக்குள்ள கிரேவி என் மருமகன் அதில் உட்காந்து வச்சிட்ருக்காரு இன்னொரு அடுப்பில். அந்த அடுப்பும் பெரிய வட்டையும் நாங்கள் வாடகைக்கு எடுத்திருந்தோம். தக்காளி வெங்காயம் எல்லாமே வெட்டி கொடுத்தாச்சு. சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்கு. என் தம்பி மகளும் என் பேரனும் நின்று அதில் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே எல்லோரும் சேர்ந்து இருந்தோடனே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அதனால சின்ன பிள்ளைகள் யூத்து எல்லாருமே சேர்ந்து சீட்டு விளையாடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க சும்மா நான்லாம் கழுதை போட்டு விளையாடிக்கிட்டு இருப்பாங்க, அது விளையாடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. யார் நிறையா கழுதை வாங்குகிறாங்களோ அவங்க எங்களுக்கு ட்ரீட் வைக்கணும் அப்படின்லாம் சொல்லி ரொம்ப ஜாலியாக இருந்து அவங்க விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது என் தங்கச்சி மகன், எங்கள் அன்னை மகன், என் தங்கச்சி மகா, இன்னொரு தம்பி மகா, என் பேரன் பேத்தி எல்லாருமே இருந்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இப்படி நாங்கள் எல்லாருமே சேர்ந்து கூட்டிகிட்டா ரொம்ப ஜாலியாகிடுவாங்க. அதே மாதிரி இந்த சின்ன பிள்ளைகள் அவங்கவுங்க வயசுக்கு தகுந்தாப்புல ஒவ்வொரு கேங்காக கூடி விளையாடிட்டு இருக்காங்க. இங்கே என் மருமக பாயாசம் ரெடி பண்ணிகிட்ருக்கா. மருமக பாயாசம் அழகாக நல்லா டேஸ்ட்டாக வைப்பா. அதனால அவள் நான் வச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டா. எங்கள் தங்கச்சி, இதுதான் தங்கச்சி, அவள் சொன்னால் எக்கா சிக்கன் பொரிக்கிறது நீ எடுத்துக்க, நீ தான் பொரிச்சாதான் அழகாக இருக்கும், நல்லா ஜூஸியாக, அதாவது நல்லா சாஃப்டாக இருக்கும் நான் பொரிக்கிறது, அதனால் நீ எடுத்துக்க அப்படின்னு சொல்லி எனக்கு காலையிலே சிக்கன் வாங்கி கொண்டு தந்துட்டாங்க. நான் அதை மசாலாலாம் போட்டு வச்சுருந்தேன். இப்போ பொரிக்கிறதும் வெளியே உள்ள அடுப்பில் தான் வச்சு பொரிச்சிக்கிட்டு இருக்கோம். பொரித்த உடனே எல்லோரும் என்னையை சுற்றி என் கட்சி ஆயிடுவாங்க. பெரியம்மா உப்பு பார்க்கட்டுமா, அத்தை உப்பு பார்க்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக எல்லாம் ஒன்றா எடுத்து கொண்டு வச்சு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நம்ம பொரித்து கொடுக்கும்போது பிள்ளைகளிருந்து சாப்பிட்றத பார்க்குறதுக்கு நமக்கு அவ்வளோ சந்தோஷம். பாயாசத்தில் போட்டு சாப்பிட்றதுக்காக பப்படமும் பொரிச்சிக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சந்தோஷம். இப்போ சிக்கன் எடுத்து இலையில் வச்சு சாப்பிட்டுட்ருக்காங்க பாருங்கள். என் பேத்தியும் இது தம்பி மகளும். சிக்கன் ரொம்ப அழகாக இருந்து நல்லா ருசியாக இருக்குது, ஜூஸியாக சாஃப்டாக அழகாக இருக்குது. அத்தை பண்ணால் அழகாக இருக்கும், பெரியம்மா பண்ணால் அழகாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இருந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பாருங்கள், சிக்கன் ஒரு சைடில் பொரிச்சிக்கிட்டு இருக்குது, அப்பளமும் ஒரு சைடு பொரிச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பிரியாணியும் ரெடி ஆயாச்சு, அழகாக வந்திருக்கு. பாயசமாக ரெடி ஆயாச்சு. இனி எல்லாரையும் சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டுட்ருக்கோம். பாருங்கள், எல்லோரும் இப்போ உட்காந்தாச்சு சாப்பிட்றதுக்கு. எல்லோரும் லைனாக பாய் விரித்து இலையும் வாங்கி கொடுத்து உட்கார வச்சுருக்கு. அழகாக இருந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அங்கே உட்காந்துருக்கிறது என் தங்கச்சி வீட்டுக்காரரு, அதில் உட்காந்துருக்கிறது மகளோட மாமனார், தம்பி ஒய்ஃபு, தங்கச்சி பிள்ளை எல்லாருமே இருந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. பாருங்கள், இதில் நிற்கிறது என் மகளும், உட்காந்துருக்கிறது மருமகா. என் பேரன் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ பாயசம் சாப்பிட்டுட்ருக்கான். அவங்களுக்கும் எல்லாத்துக்கும் நல்லா ஜாலி, நம்ம அத்தை வீட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி. இப்போ இதில் எங்கள் அம்மா கீழே உட்கார வேண்டாம், நான் தட்டில் வச்சு சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தட்டில் வச்சு சாப்பிட்டுட்ருக்காங்க. இது எங்கள் அன்னை, அது என் மகளோட மாமனார், அவங்களும் வந்திருந்தாங்க. அவங்களுக்கும் பக்கத்து வீடு தான். எல்லோரும் ஜாலியாக சாப்பிட்டுட்டு பாருங்கள், இது மகளோட மாமியார், அவங்களும் சாப்பிட்டுட்டு அதில் என் மருமகா கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஜாலி, இவங்களுக்கு சந்தோஷம்தான் முக்கியங்கிற மாதிரி போர்டு, பெரிய டீச்சரு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி போர்டில் எழுதவும் அழிக்கவும் இங்கே ஒரு ஜாலியான கேங்கு இங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. பாருங்கள், அதையும் லேசாக வீடியோ எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த பக்கத்தில் நாங்கள் சாப்பிட்றதுக்கு உட்காந்தாச்சு. என் தங்கச்சி மகன் என்ன சொன்னான்னா, பெரியம்மா நான் உங்களுக்கு இலையில ஒன்றா வைக்க வீடியோ எடுக்கேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உட்காந்துருக்கோம் சாப்பிட்றதுக்கு. அவன் தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான். இப்போது எல்லாருக்குமே நல்ல ஜாலி தான். இப்படி நம்ம எங்கேயாவது போனாலுமே நாங்கள் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஒரு தடவை இப்படி தான் தலையணை அருவியில் போய் நல்லா குளிச்சுட்டு அதுக்கு பிறகு வரும்போது ஒரு படம் எல்லாம் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எடுத்துகிட்டு சாப்பாடு பண்ணி கொண்டு போயிடுவோம், செய்து எடுத்து அங்கே போய் உட்காந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்துருந்து சாப்பிட்டுட்டு வரும்போது எங்கேயாவது ஒரு தேட்டரில் போய் படம்லாம் பார்த்துட்டு எடுத்துகிட்டு வீட்டுக்கு வருவோம். அதுவும் ஒரு ஜாலியாக தான் இருக்கும். இது அதை விடையும் ஜாலியாக இருக்குது. ஏன்னா வீட்டிலே இருந்து எல்லோரும் பேசி எடுத்து அது
வண்டியில் போனால் டயர்டெல்லாம் இருக்கும். இது அப்படிலாம் ஒன்றும் இல்லாமல் அழகாக எல்லாம் சிரித்து பேசி எல்லோரும் சந்தோஷமாட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னென்ன கதையெல்லாம் உண்டோ அதையெல்லாம் பேசி எடுத்து இது ஒரு கெட் டுகெதர் மாதிரியே நாங்கள் நடத்தினோம். பேசிக்கிட்டோம் எல்லோரும் இதே மாதிரி வருஷந்தோறும் நடத்தணும் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தோம். அதுக்கடையில் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. பாருங்கள் 3 டப்பாவில் ஃபேமிலி டப்பா அப்படின்னு சொல்லி கிடைக்குது. அதை வாங்கிட்டு வந்திருக்காங்க. வாங்கிட்டு வந்து இப்போ அதை சாப்பிட்டுட்ருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு சாயங்காலம் ஆச்சு. சாயங்காலம் பஜ்ஜி எல்லாம் போட்டு எடுத்து சாப்பிட்டுட்டு அப்புறம் நைட்டும் சாப்பிட்டாங்க. நைட்டுக்கும் சாப்பாடு இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு எடுத்துகிட்டு இப்போ எல்லோரும் ஒரு 8 மணி போல் ஆச்சு. இது நைட்டு 8 மணிக்கு எடுத்தது. எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பிகிட்ருக்காங்க. என் தம்பி குடும்பம் இப்போ கிளம்பியாச்சு. அண்ணனும் கிளம்பிட்டான். அண்ணன் பிள்ளைகளெல்லாம் கூட்டிகிட்டு போனான். பேத்தி பேரையெல்லாம் கூப்பிட்டு போயாச்சு. எங்கள் வீட்டுக்காரவங்க மத்தியானம் ஒரு சடங்கு வீட்டுக்கு போயிட்டாங்க. அதனால் இப்போ தான் வராங்க நைட்டுக்கு. பாருங்கள் அதில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. எல்லோரும் சாப்பிட்டு எடுத்துகிட்டு இனி கிளம்புறதுக்கு பார்க்காங்க. இது எங்கள் அண்ணன் மகன் தங்கச்சி மகன் எல்லோரும் சேர்ந்து ஜாலியாக அவங்க ஒரு டான்ஸ் இதில் போட்டாங்க. பாருங்கள் நியூஸ் வாசிக்கிற மாதிரி வணக்கம் போட்டாச்சு. இப்போ என் தங்கச்சி குடும்பமும் கிளம்பியாச்சு. அதாவது நாங்கள் நான் எங்கள் அண்ணன் என் தம்பி 2 பேரும் உள்ளூரில் இருக்கோம். என் மகளும் என் தங்கச்சி மட்டும் ஒரு 10-12 கிலோமீட்டர் தள்ளி இருக்கா. அவளுக்கு வண்டியில் தான் போகணும். கொஞ்சம் தூரம் இருக்குது. அதனால் இப்போ என் தங்கச்சி மகளும் ஒரு புல்லட்டில் போயிடுவாங்க. கொழுந்தனாரும் தங்கச்சியும் இன்னொரு பைக்கில் பாருங்க கிளம்பியாச்சு. எல்லோரையும் ஒவ்வொருத்தராக நைட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் இருந்த சாப்பாடு நிறைய இருந்துச்சு. மீதி இருந்ததெல்லாம் பக்கத்துலேயும் கொடுத்துட்டு அவங்களும் கொஞ்சம் எடுத்துகிட்டு போனாங்க. அங்கே அவங்கள வழி அனுப்பி வச்சுட்டு என் பேரே வாரான். அடுத்தது என் இளைய தம்பி குடும்பம் கிளம்பியாச்சு. தம்பி மகா தம்பி ஒய்ஃபு அவங்களும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பியாச்சு. இப்போது ராத்திரி ஆனதுனால என் மகளும் நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும். திங்கக்கிழமை ஸ்கூலுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களும் படுப்பாங்களாம். நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பிகிட்டு இருக்காங்க. என் மருமகளும் அடுத்தால கிளம்பியாச்சு. அவளும் அண்ணன் வீட்டில் தான் இருக்கா. அண்ணன் பிள்ளைகளெல்லாம் கூட்டிகிட்டு போயாச்சு. இனி நானும் சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு நாங்களும் கிளம்புவோம். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.